எடப்பாடியும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இனிமேல் அதிமுகவில் எதிர்காலம் இல்லை என்ற நிலைக்கு வருவார்களே ஆனால் அவர்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒரு ஆப்ஷன் அதிமுகவை விட்டு தாய் கழகமான திமுகவுக்கு போவது. சரியா? ஏன்னா தொண்டர்கள் போறாங்க. தொண்டர்கள் அங்க ஓட்டு போட போறாங்க, மாத்தி போட போறாங்க. இது ஒரு ஆப்ஷன். இல்ல அப்படின்னா கூடவே இருந்து நான் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணல, உன் தலைமையிலான எலெக்ஷன்ல நாங்க கண்டெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஒதுங்கி இருந்து எலெக்ஷன்ல எடப்பாடியை தோக்கடிச்சு எடப்பாடியும் பிஜேபி சார்பா எந்த அமைச்சரெல்லாம் பணம் சம்பாதித்து ஆடுறாங்களோ, பிஜேபிக்கு அடிமையா இருக்காங்களோ, ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையா இருக்காங்களோ, அந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து எலெக்ஷன்ல தோக்கடிச்சு மக்கள் சக்தியால் தோக்கடிச்சு பணத்தால தோக்கடிக்க முடியாத எடப்பாடி. ஏன்னா பணம் ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு, எடப்பாடிட்டையும் வேலுமணிட்டு தான் இருக்கு. இவர்களை அதிமுகவில் வந்து அமைச்சர்களாக இல்லாமல் எம்எல்ஏக்களாக இல்லாமல் தோற்கடித்த பின்புதான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இதுதான் கணக்கு.